இருந்து கோதுமை மாவில் கொலக்கட்டை பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாய் வச்சுருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். தேங்காய் நல்லா வதக்கி எடுத்துருவோம். தேங்காய் நல்லா வறுத்துருவோம். அந்த ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு வறுக்கணும். இந்த அளவு வறுத்தாச்சு போதும். இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். நான் எடுத்து வச்சுருக்கேன். கோதுமை மாவு நல்லா வாசம் வர்ற முடிய வறுக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டே வருங்க. நல்லா வறுத்து எடுத்துருவோம். கோதுமை மாவு நல்லா வறுத்தாச்சு. நல்லா வாசம் வருது. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அதே கடாயை வச்சுருக்கேன். வெல்லத்தை சேர்த்துடுறேன். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குருவோம். போதும். இது நல்லா கொதித்து கரைஞ்சி வந்தால் போதும். வெள்ளைப்பாவு கொதிக்கட்டும் நல்லா. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இது இப்படியே இருக்கட்டும். நம்ம சூடாக தான் ஊற்றணும். மாவோட வறுத்து வச்ச தேங்காயை சேர்த்துருவோம். அதில் மாவோட ஏலக்காய் பொடி போட்டு விட்டுருவோம். ஒரு பிஞ்சு சால்ட்டு போடுறேன். அவ்வளோதான். சூடான வெள்ளைப்பாவு அதில் சேர்த்துருவோம். வடிகட்டிட்டு சேர்த்தாச்சு. கொஞ்சம் சூடோட நல்லா கிளறி விட்டுருவோம் மாவை. கொஞ்சம் ஆறட்டும். ஆறணுன்னு நம்ம பிசைஞ்சிடலாம். மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். பிசைஞ்சு எடுத்துட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி இருக்கணும். தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது. இதுதான் கரெக்டான பக்குவம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி சாஃப்டாக. இப்போ நம்ம கொலக்கட்டை பிடிச்சிடலாம். கொஞ்சம் நெய் கையில் தடவிட்டு, இப்போ கையில் நெய் தடவிட்டு குட்டி குட்டி பவுலாக அப்படி எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டாக உருண்டை நல்லா உருட்டிட்டு கையில் அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னா கொலக்கட்டை சூப்பராக வந்துடும். இட்லி தட்டில் வச்சுட்டு நான் காமிக்கிறேன். எல்லாமே நான் பிடிச்சி வச்சுட்டேன். தட்டில் கட்ட வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் வேகட்டும். கொலக்கட்டை நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம குத்தி பார்த்துடலாம். ஒட்டலை பார்த்தீங்களா? கத்தியில் நல்லா வெந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஷீலு கிச்சன்லேருந்து கோதுமை மாவில் கொலக்கட்டை செஞ்சு காமிச்சிருக்கேன். இது ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தையெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.